ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு மொபைலை வாங்கி யூஸ் பண்ணும் பொழுதே ஒரு ஜிமெயிலில் இமெயில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அது ஓப்பன் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண பின்னால் அந்த இமெயிலை பேஸ் பண்ணி நம்ம மெயில் அனுப்பினாலும் சரி அனுப்பலினாலும் சரி, நம்ம எங்கெங்கே எல்லாம் போய் அந்த இமெயில் ஐடியை கொடுக்குறோமோ அது மூலமாக ப்ரொமோஷன்ஸு ஆடு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஒரு சர்டன் சுச்சுவேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லு, இனிமேல் உங்களுக்கு இமெயில் வராது, கான்ட் ரிசீவ் இமெயில்ஸ்னு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும் பொழுது நம்ம தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அகைன் சேம் ப்ராப்ளம் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு 5 ஹிடன் ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரே டைமில் நம்ம ஒவ்வொரு மெயிலையும் ஓப்பன் பண்ணி டெலீட் பண்ணணும் கிடையாது, அதை சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரே டைமில் இந்த 5 ஹிடன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணா போதும், டோட்டலாக உங்களுடைய ஜிமெயில் இருக்கிற தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இனிமேல் உங்கள் ஜிமெயில் எப்பவுமே ஃபுல் ஆகாது, ஸ்டோரேஜ் டோட்டலாகவே ஃப்ரீ ஆயிரும். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிமெயில் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 4-5 ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வந்திருக்கும். சரிங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த வேர்டிங்ஸை அப்படியே போடுங்க. போட்டுட்டு இப்போ கீபோர்டில் இருக்கிற சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த சோசியல் மீடியாலையெல்லாம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ், புது அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது இதில் டிஸ்பிளே ஆகிற இந்த மெயிலை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாட்டம் வரைக்கும் மூவ் பண்ணுங்கள். ஏன் பாட்டம் வரைக்கும் மூவ் பண்ணுறேன்னா, மூவ் பண்ணாமல் மேலேயே வச்சுருந்தோம்னா உடனே மேலே இருக்கிற ஒரு 50 இமெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அது மட்டும்தான் டெலீட் ஆகும். அதனால் இந்த அன்சப்ஸ்கிரைப் இருக்கக்கூடியது எல்லா மெயிலையும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்போ தான் லோடாகி உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். எண்டு வரைக்கும் வாங்க. எண்டு வரைக்கும் வந்துட்டு இதுதான் எண்டு, ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நிறைய இமெயில்ஸ் இது மாதிரி வந்திருக்கலாம். இப்போ கீழே பாட்டம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போய்க்கிங்க. டாப்பில் போயிட்டு இப்போ எந்த மெயில் வேண்டாம், எந்த மெயில் டோட்டலாக எல்லாமே வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு மெயிலை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒன்று அது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா மேலே செலக்ட் ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஒரு 251 மெயில் இருக்குது, ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அன்சப்ஸ்கிரைப், ப்ரமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட் வந்த எல்லா விளம்பரங்களும் எல்லா இமெயில்ஸும் ரிமூவ் ஆயிடும், ஓகேங்களா. அடுத்தது சேம் இந்த சர்ச்சில் ஓல்டர் OLDER _THAN அப்படியே :1Y, இதில் எந்த ஸ்பேஸுமே வரக்கூடாது. ஓல்டருக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்பேஸில் அண்டர்ஸ்கோர் போட்டோம், ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு கீபேடில் இருக்கக்கூடிய சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். உடனே இது சர்ச் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற எல்லா தேவையில்லாத இமெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் என்னுடைய டேட்டாஸ் வச்சு பார்க்கும்பொழுது ஒன்று கூட தேவையான இமெயில்ஸே கிடையாது, எல்லாமே விளம்பரங்கள் இமெயில்ஸ் தான் வந்திருக்கு. இதையும் பாட்டம் வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப்புக்கு வந்துடுங்க. டாப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதையும் டெலீட் பண்ணிக்கங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்தது, ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய இமெயிலில் 10 மெகாபைட்டுக்கு மேலே இருக்கிற இமெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த வேர்டிங்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க.
நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீபேடில் இருக்கக்கூடிய சர்ச்சை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 10 மெகாபைட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட் இமெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்கிறத நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா சிலதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சிலதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லாமலும் இருக்கலாம். கோ த்ரூ பண்ணிவிட்டு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆளுங்கிறத கிளிக் பண்ணி டெலீட்டை கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. டெலீட் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு 6 மாதத்துக்கு முன்னால் வந்த அட்வர்டைஸ்மெண்ட் இமெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கேட்டகரி ப்ரொமோஷன்ஸ் ஓல்டர் _தென் புள்ளி 6M இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக அதை டைப் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்குங்க. நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் விட்டு கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது சர்ச் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு வந்த ப்ரொமோஷன்ஸோட மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இது டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாட்டம் வரைக்கும் வாங்க. பாட்டம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அப்படியே லைட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது தெரிஞ்ச மெயில், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெயில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டாப்புக்கு வந்துடுங்க. டாப்புக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு மெயிலை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு மெயிலில் பிடிஎஃபாக வந்திருக்கலாம், ஜேபக்காக வந்திருக்கலாம், ஜிப் ஃபைலாக எல்லாம் வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய தேவையில்லாத இமெயில்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபைல் நேம் சர்ச்சில் ஃபைல் நேம் கோலனில் போட்டு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். பிடிஎஃப் லார்ஜர் 5M. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறோம்னா 5 மெகாபைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. இதையே நீங்கள் யூஸ்ஃபுல்லானதா இல்லையாங்கிறத பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆலை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. டெலிட் மேலே இருக்கிற டெலிட்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பாருங்கள் ஃபைல் நேம் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுதில் ஜேபக்கா வந்திருக்கலாம், இல்லை ஜிப் ஃபைலாக வந்திருக்கலாம், பிஎன்ஜி ஃபைலாக வந்திருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மெட்டில் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். ஸோ தட் இப்போ பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் அதிகமாக வந்துருதுன்னா அதில் தேவையில்லாத இமெயில்ஸ் எல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை ஜேபக்கா அதிகமாக வரும்னா ஜேஇபிஜி அந்த பிடிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேஇபிஜின்னு போட்டு சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் சர்ச் பண்ணுங்கள். ஜேபக் ஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா ஜேபக்லேயே 2 இருக்குது, ஜேஇபிஜின்னு வரும், இல்லைனா ஜேபிஜின்னு வரும். ஸோ ஓகேங்களா? ரெண்டையும் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இங்கே வந்திருக்கு. இது இல்லாமல் ஜிப் ஃபைலாக கூட வரும். ஸோ JZIP அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜிப் ஃபைலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஜிப் ஃபைல் ஏதாவது இருந்தாலும் வரும். அதனால் ஃபைலோட ஃபார்மெட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்க. பிஎன்ஜி ஃபைலாக இருந்தால் பிஎன்ஜி அப்படின்னு போட்டு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேர்டு ஃபைலு எக்ஸல் ஃபைல் தான் வந்திருக்கு அப்படின்னா SXLS அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதே இது வேர்டு ஃபைலாக வந்துருந்ததுன்னா அந்த XLXங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு DOC அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு வரும். இல்லைன்னா DOCX ஓகேங்களா? DOCXன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா PPT அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே PPTன்னு கொடுக்கலாம், PPTXன்னு கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். ஸோ என்னிடத்தில் மேக்ஸிமம் நான் எந்த கம்யூனிகேஷனும் இல்லாதனால எங்கிட்ட மெயில்ஸ் அதிகமாக இல்லை. பட் நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்லாம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபைல்ஸ் கண்டிப்பாக வருங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் என்றைக்குமே ஃபுல் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே, டேக் கேர், பை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.